ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்று சொல்ல வந்திருக்கேன் இன்றைக்கி. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பரலோக மந்திரம் எதுலேருந்து எடுக்கப்பட்டது, மங்கள வார்த்தை எங்கேருந்து எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? பரலோக மந்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். அது பைபிள்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான். ஜீசஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை. அதை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-13 நம்ம பார்க்கலாம். ஜீசஸ் பிதாக்கிட்ட எப்படி நம்ம ப்ரே பண்ணணும்னு சொல்லி கொடுத்த வார்த்தை ஜபம். அந்த ஜபத்தை சொல்கிறோம் நம்ம, ஓகேங்களா? மங்கள வார்த்தை எங்கே எடுக்கப்பட்டது? அதுவும் பைபிள்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான். மங்கள வார்த்தையும் நம்ம பைபிள்லேருந்து எடுத்துருக்கோம். அது லூக்கா 1ஆம் அதிகாரம் 28, 30, 42, 43 பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். கபிரியேல் தூதர் பிதாவினால் அனுப்பப்பட்டு மெசேஜ் சொல்ல வந்திருக்கார் மரியாள் கிட்ட. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க, ஜீசஸ் இப்போ குழந்தை பிறக்க போகுது அப்படின்லாம் சொல்ல வந்திருக்காரு. மெசேஜ் சொல்ல வந்திருக்காரு. அது கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர். அப்போ அவர் சொல்கிறார் மரியாதை பார்த்து, கிருபை பெற்றவுடைய வாழ்க, கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, எலிசபெத் அம்மாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பற்றி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டவுடனே மரியாள் அம்மா எலிசபெத் அம்மாவை போய் பார்த்து வாழ்த்துற சொல்கிறாங்க. சொல்லும் போது அவங்க வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளி ஆவியில் நிரப்பப்பட்டு எலிசபெத் அம்மாள் ஸ்திரீகளுக்குள்ள அதே வார்த்தை, கபிரியேல் சொன்ன அதே வார்த்தை, அவங்களுக்கு தெரியாது கபிரியேல் என்ன சொன்னாங்களாம் தெரியாது, ஆனால் அவங்க ஆவியில் நிரப்பப்பட்ட அதே வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, நீ தேவனுடைய தாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இந்த வார்த்தையும் பைபிள்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான். அது நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தெரியும். அப்போ எவ்வளோ மகிமை பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்ரிக்கே பைபிள்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையை தான் நம்ம ரோஸ்ரியாக நம்ம பண்ணுறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இதுமாரி ரோஸ்ரிக்கு அவ்வளோ பவர்ஃபுல்னு. அது நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ தான் எனக்கு அது புரிய வந்துச்சு, அதோட மகிமை எதனால் அது அவ்வளோ பவர்ஃபுல். எப்போவுமே டெய்லி ப்ரே பண்ண சொல்கிறாங்கன்னு. ஏன்னா எல்லாமே நம்ம பைபிள் இந்த வார்த்தையை தான் நம்ம இந்த ஃபுல் ரோஸ்ரியை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், ஜெபம் பண்ணுறோம். அதனால தான் அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் எனக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும். ப்ளீஸ். தேங்க்யூ. ப்ரைஸ் த லார்ட்.